Hi, very good morning. Myself Nisha. ஸோ நான் வெஸ்டேஜோட ப்ராடக்ட் ட்ரைனர். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் டீடான். ஸோ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில்டான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்களோட டெய்லி யூசேஜ்க்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும், ஸோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்கான ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். டன். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ரெடியூஸ் ஸ்கின் பிக்மெண்டேஷன் அண்ட் டேன். ஸோ இதுதான் இன்னைக்கு மெயினான டாபிக். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேனையும் பிக்மெண்டேஷனையும் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்கின்ல நிறைய விதமான ஸ்கின் டேமேஜஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் தெரியாம நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் யூஸ் பண்றதையே வந்து ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான ரொட்டீனை வந்து நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த டீட்டெயில்டான ஒரு வீடியோ கிளிப்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் அண்ட் டேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறது சன்ல இருந்து வரக்கூடிய டேன் ஆர் நம்மளோட அதாவது சன் எக்ஸ்போஷர்னால நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெலானினோட கவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து ஒரு கலர் டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் வந்து வரும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்னு வந்து சன்னோட இந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்னால ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகுது அப்படின்னும் பொழுது நம்மளோட ஸ்கின்ல வந்து இந்த மெலானினோட டார்க்னஸ் வந்து டேன் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின் பிக்மெண்டேஷன் அப்படின்றது நம்மளோட ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால கூட நமக்கு ஸ்கின் பிக்மெண்டேஷன் வரலாம். அதாவது ஹார்மோனல் ஃபங்க்ஷனல்ல நமக்கு ஏதாவது வந்து இம்பேலன்சிங் ஆகுது, இல்லை மெடிசன் நம்ம ஏதாவது வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம், இல்லை வேற ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஸோ இதனால நம்மளோட ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடிய மெலனினோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ப்ராப்பர் ஈவனா இருக்காது. ஸோ இதனால நம்மளோட ஸ்கின்ல வந்து பாச்சியான பிக்மெண்டேஷன் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ பாச்சி பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ரீக்கல்ஸ் அப்படிங்கிறது மங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளம். ஓகே. ஸோ செகண்ட் வந்து டேனிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சன்னோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனால நம்மளோட ஸ்கின்னை வந்து அதாவது நம்ம வெயில்ல இருக்கும் பொழுது சன்னோட ரேடியேஷன் பர்டிகுலர் ஒரு பிளேஸ்ல ரொம்ப அதிகமா அந்த ரேடியேஷன் படப்பட நம்மளோட ஸ்கின்னை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப அதிகமா வந்து பேர்ன் ஆகும். ஸோ அந்த எரிச்சல் அதிகமா எடுக்க எடுக்க ஸ்கின் இன்னும் டைம் எடுக்க எடுக்க அதாவது இன்னும் ரொம்ப நேரம் நம்ம சன்லைட்லயே இருக்கோம் அப்படின்னா அந்த அந்த பேர்னிங் வந்து ரொம்ப சிவியரா ஆகும். ஸோ நம்ம அந்த டைம்ல நமக்கு ஃபீல் கூட ஆகும். ஸ்கின் ஒரு மாதிரி நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான பேர்னிங் சென்சேஷன் அதாவது பேர்னிங் ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஸோ இந்த பேர்னிங் வந்து ரொம்ப ஹெவியா ஆகுது சன்னோட டேன்னால ரோல்ல ரொம்ப அதிக நேரம் சன் எக்ஸ்போஷர்ல இருக்கிறதுனால ஒன்று நம்மளோட ஸ்கின்னை வந்து சிவியர் டேமேஜ் ஆகும். சிவியர் டேமேஜ் அப்படின்றது அதிகப்படியான சன் பேர்ன் ஆகும். அப்படி இல்லைன்னா அதிகப்படியான டேனிங் கொடுக்கும். ஸோ இந்த டேனிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட ஸ்கின்னு வந்து ஸ்கின் கேன்சர் வரதுக்கான நிறைய சான்சஸ் கூட இருக்கு. ஓகே. ஸோ டேனிங் பிளஸ் சன் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெலானினை வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றதால ஸ்கின்னோட கலருமே வந்து ரொம்ப மொத்தமாக வந்து நமக்கு மாறிடும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட ஸ்கின் பாடியில வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் இல்லைன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் நமக்கு ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டாயம் வரும். ஸோ இந்த பிக்மெண்டேஷன் டேன் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்ளம் மேஜரா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சன்னோட எக்ஸ்போஷர்னால நம்மளோட ஸ்கின்ல அதிகப்படியான பிக்மெண்டேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின்ல வந்து மலஸ்மா இல்லைன்னா வந்து லிவர் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரியான ஸ்பாட்ஸு பிக்மெண்டேஷனு டார்க் ஸ்பாட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக வரும். இது எல்லாத்தையும் தாண்டி
ஸ்கின்ல இன்னும் ஃப்ரீக்வெண்டா வந்து நீங்க சன்லைட்ல தான் போயிட்டு வரீங்க, வர சொல்யூஷனே கிடையாது அப்படின்ற பட்சத்துல சன்னோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன், அதாவது யூவிஏ அண்ட் யூவிபி, அல்ட்ரா வயலட் ஏஜனிங் அண்ட் அல்ட்ரா வயலட் பர்னிங். ஸோ இந்த ரெண்டு ரேடியேஷனுமே உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப அதிகமா வந்து டேமேஜ் பண்ணி தரும். ஸோ இதனால நமக்கு இருக்கக்கூடிய காசஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக்மெண்டேஷன் அதிகமாகும், டீடான் அதிகமாகும், ஸ்கின்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் ரொம்ப ஹெவியா வர ஆரம்பிக்கும், ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் ரொம்ப அதிகமா ஆரம்பிக்கும், ஸ்கின்ல நிறைய டீஹைட்ரேட்டட் ப்ராப்ளம் வந்து அதிகமா ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாம் ரொம்ப சிவியரா ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஸ்கின் கேன்சருமே அதுக்கு அதிகப்படியான ஒரு ப்ராப்ளமா நம்மளோட ஸ்கின்ல வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான பிக்மெண்டேஷன் ஸ்கின், அதாவது சன்னோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் நம்மளோட ஸ்கின்ல படப்பட நம்மளோட ஸ்கின் இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் கொடுக்கும். அதாவது இந்த ப்ரௌன் கலர்ல வந்து பாய்ச்சி பாய்ச்சியா தெரியும். ஒரு சிலருக்கு இதுதான் வந்து மங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு சிலருக்கு இந்த பிக்மெண்டேஷன் ரெட் கலர்லயும் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து டார்க் ப்ரௌனிஷ்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப பிளாக்கா கூட மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து டேன் ஆகக்கூடிய ஸ்கின். ஸோ பிக்மெண்டேஷன் அப்படின்றது நிறைய அந்த டிஸ்கலரேஷன் மாதிரி பாய்ச்சி பாய்ச்சியா வர்றது, இது வந்து டேன். ஸோ நீங்க வந்து ரொம்ப ஈஸியா இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நீங்க ஸ்லிப்பர்ஸ் வியர் பண்றீங்க இல்லையா, ஸோ இந்த நீங்க உங்களோட ஃபுட்வேர் யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப அதிகமா சன் எக்ஸ்போஷர் படப்பட அந்த ஸ்லிப்பர்ல வரக்கூடிய ஸ்ட்ரைப்ஸ் பார்ட்டிக்கல், அதாவது கவரேஜ் ஆகக்கூடிய ஏரியா மட்டும் உங்களோட ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நார்மலா ஓப்பன்டா இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப சிவியரா வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிக்சர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பெட்ஸ் வந்து வியர் பண்ணிப்பாங்க, ஆனா அந்த கண்ணாடி போட்டிருக்க இடம் வரைக்கும் ஸ்கின் வந்து டேன் ஆகல. அதை தவிர்த்து மற்ற ஓவரால் எந்தெந்த பிளேஸ்ல வந்து ஓப்பன் அப்பா இருக்கு, சன்னோட எக்ஸ்போஷர் படக்கூடிய அளவுக்கு ஓப்பன் அப்பா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் நம்மளோட ஸ்கின் வந்து டான் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளோட இருக்கிற ரெகுலர் கலரை விட நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு டோன் ரெண்டு டோன் வந்து டார்க்கரா வந்து சேஞ்சபிள்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான பிக்மெண்டேஷன் டானுக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன் என்ன, ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த சொல்யூஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில். எஸ், இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில் ஸ்கின்ல எந்த விதமான கஞ்சன் இருந்தாலும் சரி, அதாவது உங்களோட ஸ்கின் ஆயிலியா இருந்தாலும் சரி, சென்சிட்டிவா இருந்தாலும் சரி, ட்ரையா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட ஸ்கின்னை வந்து நார்மல் டு காம்பினேஷனா இருந்தாலும் சரி, எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் தான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில். ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில் நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதால உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சர் லெவலை மெயின்டைன் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம சுப்பீரியர் கிளென்சிங்கும் இது பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை இன்னும் நம்ம யூஸ் பண்றதால இதுல இன்னும் என்ன மெயினான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நீங்க டெய்லி யூஸ் பண்ண ஸ்கின்னுக்கு தேவையான நேச்சுரலான ஆயிலை ரீஸ்டோர் பண்ணி தரும். ஸோ அதுல இருந்து எந்த விதமான ஒரு ஸ்ட்ரிப்பிங்னஸும் நமக்கு இருக்காது. பிளஸ் இந்த ப்ராடக்ட் நீங்க ஸ்கின்ல வியர் பண்ணக்கூடிய டிசால்வ் மேக்கப்ஸை கூட உங்களுக்கு ரிமூவ் பண்ணி தரும். பிளஸ் இதுல இம்பியூரிட்டிஸ் இருக்கு, அதனால உங்களோட ஸ்கின்னை வந்து டர்ட், பொல்யூஷன், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தும் உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஹெல்தியா மெயின்டைன் பண்ணி தரும். பிளஸ் உங்களோட ஸ்கின்னை எப்பவுமே வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் நல்ல ரிஃப்ரெஷிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஃபேஸ் வாஷ் தான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில். பிளஸ் இந்த ப்ராடக்டை நீங்க ரெகுலரா கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஓப்பன் போர்ஸை மினிமைஸ் பண்றதுக்கும் ஸ்கின்னுக்கு தேவையான ஹை லெவல் மாய்ஸ்சரைசரையும் இது உங்களுக்கு ரிட்டைன் பண்ணி தரும். பர்ஃபெக்ட் கிளென்சர் இது. ஸ்கின்னை ட்ரைனஸாக இருந்தாலும் சரி, சென்சிட்டிவாக இருந்தாலும் சரி, ஆயிலினஸாக இருந்தாலும் சரி. ஸோ ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் சொல்யூஷன் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஃபேஸை நல்லா நீங்கள் ப்ராப்பராக தண்ணி போட்டு வெட் பண்ணிக்கணும். வெட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த டீப் கிளென்சிங் ஆயிலை கொஞ்சமாக எடுத்து ஆல் ஓவர் ஃபேஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு அப்ரூவட் டைரக்ஷனில் நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஸோ அப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களோட ஸ்கின்னை வந்து ஒரு விதமான டைட்னஸை வந்து கொடுக்கும். அந்த டைம்ல திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி எடுத்து முகத்துல தெளிச்சிட்டு திரும்பியும் நீங்க மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து ஒரு லோஷனா கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதோட சேர்த்து வேற எந்த சோப்பும் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வேற எந்த ஃபேஸ் வாஷும் இதோட மிங்கிள் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ்லேருந்து மென் அண்ட் விமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் இந்த ஃபேஸ் வாஷ். ஓகே. ஸோ பர் டேக்கு வந்து ட்வைஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது காலையில் ஒரு வாட்டி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி. ஸோ உங்களோட பிக்மெண்டேஷன் அண்ட் டான் ஸ்கின் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில். செகண்ட் ப்ராடக்ட் ஸ்கின் ஃபார்முலா 9 பர்ஃபெக்டிங் விட்டமின் சி சீரம். ஸோ இந்த ஸ்கின் பர்ஃபெக்டிங் விட்டமின் சி சீரம் உங்களோட செல் ரீஜெனரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் சீரம் இது. ஏன்னா இந்த சீரம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வந்து கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ அதனால உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரெடியூஸ் பண்ணி நியூ ஸ்கின் செல்ஸ் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்டை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண ஸ்கின்ல இருக்கக்கூடிய இச்சிங்னஸ், இரிட்டேஷன் இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து உங்களோட ஸ்கின்னையும் ரொம்ப சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான நல்ல அந்த ஒரு காமிங்னஸை வந்து இது கொடுக்கும். ஓகே. பிளஸ் இதுல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களோட ஸ்கின்னை ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். ஸோ ஹீலிங் அப்படின்றது யாருக்கெல்லாம் ஸ்கின்னு வந்து ரொம்ப சிவியராக பிரேக் அவுட்ஸ் ஆயிருக்கு, ஓப்பன் போர்சஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுமே இந்த சீரமை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின்னை நல்லா டைட்டனிங் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டனிங் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 ஸ்கின் பர்ஃபெக்டிங் விட்டமின் சி சீரம். ஸோ இந்த சீரமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். டீப் கிளென்சிங் ஆயிலில் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டவல் ட்ரை பண்ணிக்கோங்க ஸ்கின்னை. பண்ணதுக்கப்புறம் இந்த சீரமை நல்லா ஷேக் பண்ணிட்டு 3 to 4 ட்ராப்ஸ் டைரெக்டாக உங்களோட ஃபேஸில் ட்ராப் பண்ணிட்டு அப்ரூவட் டைரக்ஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணணும். ஸோ இப்படி ஜென்டில் மசாஜ் நீங்கள் பண்ணும்பொழுது ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக நல்ல அந்த க்ளோ லுக்குமே உங்களுக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ உங்களோட ஸ்கின் பிக்மெண்டேஷன் ப்ளஸ் டேன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் செகண்ட் ஸ்டெப் இந்த ஸ்கின் பர்ஃபெக்டிங் விட்டமின் சி சீரம். தேர்ட் ப்ராடக்ட் நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட். எஸ், இதுதான் ஒன் ஆஃப் தி ஹீரோ ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஸ்கின்ல இருக்கக்கூடிய டல்னஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன், பிளெமிஷியஸ், ஏஜ் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கரெக்டிவ் ரேடியன்ஸ் உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு மல்டி ஆக்ஷன் ஃபார்முலா கொடுக்கும். ஸோ இதனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸை வந்து லைட்டன் அப் பண்ணி தரும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மங்கும் லைட்டன் அப் பண்ணுறதுக்கும் உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப கிளியர் அண்ட் கிளாரிஃபையாக மெயின்டைன் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்னை டீடாக்சிஃபை பண்ணுறதால ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஜெர்ம்ஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் பிளஸ் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இது எல்லாத்தோடமும் ஃபைட் பண்ணி உங்களோட ஸ்கின்னை எப்போவுமே நல்ல ஒரு காமா நல்ல ஒரு பிரைட்டப்பாக வச்சுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட். ஸோ இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண மவுத் அரௌண்டிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய டார்க் பிக்மெண்டேஷன், ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்கல்ஸ், டீப் டேன் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஹெல்தி நரிஷ்மெண்ட்டாக மெயின்டைன் பண்ணி தரும். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மளோட பிக்மெண்டேஷன் ப்ளஸ் டீடன் ரொட்டீனில் தேர்ட் ஸ்டெப். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் 15 இயர்ஸ்லேருந்து மென் அண்ட் விமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டீப் கிளென்சிங் ஆயிலில் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விட்டமின் சி சீரம், அதுவும்
அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்பு தான் இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட். ஸோ ரொம்ப மினிமல் குவான்டிட்டியாக ஒரு ட்ராப் நீங்கள் பிஞ்ச் எடுத்துட்டு ஃபேஸில் டாட்டாக வச்சுட்டு அப்பர் டைரக்ஷனில் நீங்கள் ஜென்டலாக மசாஜ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். மேபி ஃபர்ஸ்ட் டு செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை பிளெண்ட் பண்ணும்பொழுது ஏதாவது ஸ்கின்னை வந்து திரியா வருது அப்படின்னா அதை பற்றி எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. இது இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரெடியூஸ் பண்ணி நியூ ஸ்கின் செல்ஸை க்ரோ அப் ஆகுறதுக்கும் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக ப்ரமோட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணி தரும். ஓகே, ஸோ இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சன்னோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ஏஜ் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி தரும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி தரும். டார்க் ஸ்பாட்ஸும் ரெடியூஸ் பண்ணி தரும். உங்களோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே நல்ல ஒரு யூத்ஃபுல் க்ளோவாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட். அடுத்த ப்ராடக்ட் நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9 ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் சீரம் SPF 50 PA++. எஸ், இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் சீரம் ஒரு ஹையஸ்ட் சன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் SPF 50 PA++ இருக்கு. ஸோ அதனால உங்களோட ஸ்கின்னை வந்து 7 to 8 ஹவர்ஸ்க்கு சன்னோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ல இருந்து இது ப்ரொடெக்ட் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்ஸ்கிரீன்ல UVA அண்ட் UVB இந்த ரெண்டு ரேடியேஷனையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்கு. ஸோ அதனால உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான ஏஜ்னிங்கும் வராம, அதாவது ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் வராம உங்களோட ஸ்கின்னை எப்பவுமே ஹைட்ரேட்டடா பார்த்துக்கும். பிளஸ் உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டேனும் ஆகாம நல்ல ஒரு டீப்பான ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் இந்த சன்ஸ்கிரீன். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி இருந்தது தான், சன்னோட எக்ஸ்போஷர்னால நம்மளோட ஸ்கின்னை வந்து சிவியர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களோட ஸ்கின்னை ரொம்ப சேஃபாக ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதனால இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண உங்களோட ஸ்கின்னை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஆல்ரெடி ஸ்கின்ல டேன் ஆகி இருக்கு அப்படின்னா அந்த டேனையுமே இது ரெடியூஸ் பண்ணி தரக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் சீரம் SPF 50 PA++. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன் டல்னஸ் அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை ஈவன் டோனாக இருக்கிறதுக்கு ப்ரமோட் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட், அதாவது இதில் ஹைலோரானிக் ஆசிட் இருக்கு. ஸோ ஹைலோரானிக் ஆசிட் உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேட்டடையும் மாய்ஸ்சரைசரையும் வந்து லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளம்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் அண்ட் எலாஸ்டிசிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டனிங்கும் பண்ணி தரும். ப்ளஸ் இதில் பெங்க்வாங் ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு இன்னும் நல்ல ஒரு ஸ்மூத்தர் எஃபெக்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை நல்லா ரேடியண்டடாக வச்சுக்கும். ப்ளஸ் இதில் விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியராக நல்ல க்ளோவாக ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். ப்ளஸ் நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். உங்களோட ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக இருக்கிறதுக்குமே இது ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களோட இந்த பிக்மெண்டேஷன் பிளஸ் டீடான் ஸ்கின்னுக்கான ரொட்டீன்ல இந்த சன்ஸ்கிரீன் 4th ஸ்டெப். ஓகே, ஸோ இதையுமே வந்து 13 இயர்ஸ்ல இருந்து மென் அண்ட் விமன் யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல ஆன்டி ஏஜினிக் பெனிஃபிட்டும் இருக்கு. ஸோ ஸ்கின்னையுமே வந்து டைட்டனிங் பண்ணி ரிங்கிள்ஸ் ஃப்ரீயா இதை மெயின்டைன் பண்ணி தரும். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ப்ராடக்டை கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதாவது உங்களோட டீப் கிளென்சிங் ஆயில் முடியணும், அதுக்கப்புறம் விட்டமின் சி சீரம் அப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் 4th ஸ்டெப் தான் இந்த சன்ஸ்கிரீன். கொஞ்சமா எடுத்து டாட்டா வச்சுட்டு அப்வர்ட் டைரக்ஷன்ல நீங்க அப்ளை பண்ணணும். நெக் டு ஃபேஸ் அந்த அப்வர்ட்ல நீங்க அப்ளை பண்ணணும். எங்கெல்லாம் உங்களோட ஸ்கின் ஓப்பனா இருக்கு, லைக் உங்களோட ஹேண்ட்ஸ் ஓப்பனா இருக்கு அப்படின்னா இந்த சன்ஸ்கிரீனை உங்களோட ஹேண்ட்ஸுக்கு கூட நீங்க
யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன் தான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9ல நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 ப்ராடக்ட். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கின்ல வந்து டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ரொம்ப டீடான் ஆயிருக்கு, மங்கு அதிகமாக யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராடக்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன் இது. ஸோ இந்த ப்ராடக்டை மினிமம் நீங்க 2 to 3 months யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் தரும். ஏன்னா எல்லாரோட ஸ்கின் செல்ஸுமே ஒரே மாதிரி கிடையாது. ஒரு சிலருக்கு 1 வீக்ல ரிசல்ட் தரும், ஒரு சிலருக்கு 10 days டைம் எடுக்கும், ஒரு சிலருக்கு 1 or 2 months கூட டைம் எடுக்கும். ஸோ மினிமம் ஆஃப் ப்ராடக்ட் யூசேஜ் வந்து 2 to 3 months நீங்க கம்பல்சரி டே அண்ட் நைட் இந்த ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால ப்ராடக்டை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அன்டில் உங்களோட நிஷா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ வெல்.